செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். கொஞ்சம் தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. சோதரம் கொஞ்சம் தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். சோதரம் அந்த ஏராளமான அற்புதங்களில சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சோதரம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனம். சோதரம் மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனம். சோதரம் என்ன சொல்லுது? இயேசு அவர்களை நோக்கி, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதல்ல, தேவனால எல்லாம் கூடும் என்றார். சோதரம் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதல்ல. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷரால் கூடாதுதான், ஆனா தேவனால் இது கூடாது அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷரால் கூடாத காரியத்தை ஆண்டவராலே கூடும். அல்லேலூயா. இயேசுவாலே கூடும். நம்முடைய ஆண்டவராலே என்ன பண்ண முடியும்? கூடும். கூடுமா கூடாது? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாட்களை நம்மளை நடத்தின ஆண்டவர் இனிமேல் நடத்துவார். நம்ம சில காரியங்களை சொல்லி நாங்க சொல்லக்கூடிய போது யோசிக்கும், இன்னும் அவங்களை கேட்கலாம், இன்னும் ஒரு அப்படி நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் சொன்னாங்க ஒரு ஆலோசனை. எதுக்கு விருப்பம் பண்றீங்க? எதுக்கு அந்த காரியம் நமக்கு கஷ்டம்? எதுக்கு நம்ம எதுக்கு அந்த காரியங்களை நம்ம பண்ணணும்? என்ன பண்ணலாம்? நீங்க கர்த்தருடைய ஆண்டவருடைய தேவ பிள்ளையா இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்? சட்டத்தை மதிக்கணும். உடனே எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ராயன் குறியதையும் அந்த குறியை என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? செலுத்தினாரா செலுத்துறாரு. அப்ப அன்னைக்கு அரசு அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்டே தேவன் மதித்தார், அதன்படி செயல்பட்டார். அதே போல நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம் மதிக்கணுங்கிறத நான் அந்த இடத்துல நான் வந்துட்டேன். அதை விடுத்து எதுவுமே பேசல, சைலண்டா. நான் போகும்போது அப்படி சில காரியங்களை அவங்க என்னதான் பேசலாம் தெரியாது, ஏதாவது பேசலாம் தான் போனேன். சைலண்டா அமைதியா இருக்கும். எனக்கு ஆண்டு உணர்த்தின காரியம் இதுதான். உனக்கு நான் சோத்திரம் அன்னைக்கு எப்படி ஆண்டவர் பூமியில் இருக்கக்கூடிய போது ராயனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்துல எப்படி நீதியாய் கர்த்தர் அந்த இடத்துல செய்யறாரோ அதே போல நாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு இடத்துல எனக்கு குணத்தின பிறகு அப்படியே நான் நம்மளோட சைலண்டா இருந்தேன். அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நீ என்ன பண்ணு, அந்த காரியத்தை மட்டும் செய்ய நீங்க நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. நானே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னாங்க. சோதரம். அப்ப அதே போல நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன பண்றோம்? இப்ப ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர் தானே பின்பற்றுறோம். ஆண்டவரை பின்பற்றப்படி இருக்கும்போது நம்ம அண்ணனும் அவ்வளோ அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த காரியம் அதே போல வேதம் சொல்லுகிறது, மனுஷர்கள் அணையிறனுவாங்க சொல்லுவார்கள். அப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு தான் நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் சிரமம் தான், சிரமம். நான் கூட இடத்துல துடிச்சேன் ஒரு செகண்ட் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போனேன். போலீஸ் போறதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு அட்வொகேட் ஆலோசனை கேட்க போயிருப்போம். அவர் எப்படி சொன்னார்? அது வாங்க என்ன ரைட்டு, நீங்க சட்டத்தை மதிக்கணும், ரைட்டு தான். ஆனா இந்த ஆத்துமா செதறடி கொடுமை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சிந்திச்சேன். சிந்திக்கப்படுகிற போது எனக்கு கலக்கமா இருந்தது. அட்வொகேட் அநேக திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார் அந்த காரியத்தை. அவர் சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ண என் காதுல நான் வாங்கவே இல்லை. என் கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, எங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, என் பையன் இருக்கான். அவர் சொன்னதை சொல்லிட்டு இருக்காரு. நான் எந்த இடத்துல மைண்ட் இருக்கணும் அதே இடத்துல நான் இருக்கிறேன். அப்புறம் அவரே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அதே போல எனக்கு என்னன்னா, நான் நீங்க அட்வொகேட் முறையில் சட்டத்தை பற்றி நீங்க பேசுறீங்க, நான் என்ன பண்றேன்? ஒரு சர்ச்சு ஊழியக்காரனாக இருந்து நிற்க முடியும் போது இந்த சூழ்நிலையை நான் யோசிக்கிறேன். அப்புறம் அவர் யோசிக்கும் போது மோடி அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னாரு, உங்க நிலையில யோசிக்கிறது கரெக்டு, அல்லேலூயா அப்படின்னு அவரே என்ன பண்ணாரு? ஒத்துக்கிட்டார். அதே போலதான் நம்முடைய சூழ்நிலைன்னு தேவனை சார்ந்து இருக்கப்படுகிற போது தேவனுடைய கிருதியை மாத்த நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்க சூழ்நிலை ஏற்படும். அப்போ அதே போல அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில கூட நம்ம ஆண்டு இருந்தாரு.
மனுஷரால் கூடாதவைகளை தேவனால் கூடும். அல்லேலூயா. சில காரியம் சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர். அப்போ அதே போல தான் சில காரியம் அப்புறம் தான் என்ன பண்ணோம் லாஸ்ட் வரைக்கும் அதை பாசமாக சொன்னாங்க. நேற்று முன்னாள் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், வாசிக்கிறது அப்படி ஜெயிச்சுட்டு இருந்தோம். அந்த காரியத்தை அவர்கிட்ட அங்கள்கிட்ட சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை. நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த விஷயத்தை போய் என்ன பண்ணேன். ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி இருக்கும், 10 மணி 11 மணி இருக்கும். அப்போ தான் போய் நேற்று போய் சொன்னேன். இந்த விஷயத்தை இப்படி ஒரு காரியம் இருக்குது. அது கூட சொன்னேன். இந்த மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் ஃபேமிலி இருக்கிறவா எல்லார்ட்டையும் கேட்கும். அவங்களுடைய அப்படி சம்மதிச்சா இங்கே நடக்கட்டும். அப்படி கூட தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சோதரம் அங்கு லோகேஷ் சொன்னா தான் இங்கே நடத்தணும். தேவ சித்தமானதான் நடத்தணும். சித்தமான லோகேஷ் சொல்லட்டும், சித்தம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் பண்ணேன். தேவ சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தேன். சோதரம் கருத்துல அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணாரு, ஓகே மத்தியானமே அப்படியே சொல்லிட்டாரு. சோதரம் அப்போ அதே போல ஆண்டுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம நடத்தப்படுகிற போது அது யாரா இருக்கும்னா தேவனால காரியங்கள் ஆகும். சோதரம் அதே போல இந்த பைபிளில் சொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நம்ம போகலாம். ஒரு காரியம் இருக்குது. சோதரம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் சோதரம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷனால் கூடாததுதான். நீ அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வித்தியாசம் எப்படி இருக்குது? தேவனால எல்லாம் கூடும். அப்ப தேவனால எல்லாம் எதா இருந்தாலும் சரி குடும்பம் கூடாதான், எதுவா இருந்தாலும் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை கூடும்? எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? சொல்லுது இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான், இது கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும். சோதரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன முடியும் செய்ய முடியும். இங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வாசிங்க 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாட்களில் சொல்லுவாங்க ஒரு சம்பவம் இருக்குது. ஆனாலும் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போக முடியுமா? போக முடியாது. யார் நம்புறாம? யாரை நம்புறாம? ஐஸ்வர்யத்தை அவன் நம்புகிற நம்பிக்கை எதிர்போது தன்னுடைய பணம், தன் பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எல்லாத்தையும் வாங்க முடியும். தன் பணத்தினால எல்லாத்தையும் இன்னைக்கு வாங்குறாங்கன்னா வாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் தன்னுடைய பணத்தினால எல்லா காரியத்தையும் வாங்கிடலாம். ஆனா எதை வாங்க முடியாது? பரலோக ராஜ்யத்தில் உள்ள போவதற்கு வாங்க முடியாது. சோதரம் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள போக முடியாது. இந்த பூமிக்குரிய காரியத்துல எல்லாவற்றையும் பணத்தினால வாங்கி அதை சாதிக்க முடியும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பரிசுத்த வேதம் சொல்லுது. ஏன் ஏன் சொல்லுங்க, அந்த ஏன் ஏன் காரணம் அவன்கிட்ட என்ன இருக்கும்? மேட்டுரிமையான எண்ணங்கள் இருக்கும். தன்னை கூட தாழ்மையான எண்ணங்கள் வராது. சோதரம் தன்னை தாழ்த்துகிற சிந்தை வராது. மேட்டுரிமையான எண்ணங்களும் மேட்டுரிமையான சிந்தை இருக்கப்படுகிற போது, அப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருக்கப்படுகிற போது அங்க எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆண்டவர் யாரை எதை விரும்புகிறார்? மனத்தாண்மை. இந்த மனத்தாண்மையான ஒரு எண்ணங்கள், மனத்தாண்மையான சிந்தைகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா யாருக்கு இருக்கும்? சொல்லுங்க. மனத்தாண்மை கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு. சோதரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் கர்த்தரை யார் ஒருவன் சார்ந்து இருக்கிறாங்களோ, ஆண்டவரை யார் சார்ந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்குள்ள மனத்தாண்மை இருக்கும். மனத்தாண்மை, இந்த மனத்தாண்மை ஆறால கொண்டு வரும் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளதான் இருந்தா தான் அந்த மனத்தாண்மை வரும். ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா மனத்தாண்மை வராது. அதுதான் வேதம் சொல்லுது. அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறான். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறான்.
அந்த ஐஸ்வர்யவானுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கு? தனக்குள்ளே ஒரு காரியம், எதையும் நான் என்ன பண்ண, இந்த தேசத்தை குறிய காரியத்துல எனக்கு என்ன பண்ணுவேன், எல்லாமே சோதித்துக் கொள்வேன் சொல்லி அவனுக்குள்ள என்ன இருக்குது? மேற்றுடைமையான மேற்றுடைமையான எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு பாக்குறோம், நான் உதாரணம் சொல்றேன், அநேக கண்ட்ரியில, வெளிநாடுல, அந்நிய நாடுகளுக்கு பார்த்தீங்களா, சிஸ்டம்ல வெளியே போயிருக்காங்க. கடவுளை இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப நம்மளே வாரத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ தேவைக்கு மத்தியில சில சிரமத்து மத்தியான ஆடு தேட வரோம். அங்கதான் எல்லாமே இருக்குது அவங்க பாருங்கள, அவங்க தேவையான எல்லா பண வசதி இருக்குது, எல்லா வித வசதி இருக்குது இருக்குல்ல. இருக்கும்போது கடவுள் தேடுவோம். இன்னைக்கு அங்க பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு, அன்னைக்கு கட்டப்பட்ட ஆலயங்கள், பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயத்துல யாரும் இல்லை. சிஸ்டர் தெரியுங்க, எங்கேயும் இல்ல, ஆலயங்கள் இருக்குது. ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய அநேக தேசங்கள் பார்த்தோம்னா என்ன இருக்குது? ஆலயம், பாரம்பரியமான ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள், பெரிய பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆலயத்துல யாரும் இல்லைன்னா கர்த்தருடைய ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? உலகபரமான காரியத்துல இருந்து, ஐஸ்வர்யங்கிறது, செழிப்பு மேன்மையா இருக்கிறாங்க. கடவுளை தேடல, தெய்வத்தை தேடக்கூடிய எண்ணங்கள், தெய்வத்தை தேடக்கூடிய உணர்வுகள் இல்லை. அப்படி உணர்வு இருந்தா கூட வயசானவங்க, முதிர்ந்த வயதானவங்க தான் ஏதோ 1 2 3 அப்படி இருப்பாங்க. யாருமே இல்லை. காரணம் பணத்தின் செழிப்பு. சோத்திரம். அதனாலதான் என்ன இல்லை, நீங்க எல்லாரும் உலகத்துல பாத்தீங்களா, உலகம் இருக்குது, பல நாடுகள் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? தெய்வ பயம் இல்லை. என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவம் தான் நிறைந்தது. காரணம் அப்படின்னா, ஆனா தேசம் ஒரு தேசம் இயேசுவே அறிந்த தேசமா இருக்குது. ஒரு காலத்துல அங்கிருந்து இங்க மிஷினரியா வந்த நாடு வந்தாங்க, மிஷினரியா வந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு எதிராக தெய்வத்தை தேடாம, ஆண்டவரை தேடாம என்ன பண்றாங்க? ஐஸ்வர்யத்தினால பின்னிட்டு போயிடாங்க. தெய்வ பயம் இல்லை. அப்ப என்னது? அந்த மேய்க்கு எல்லாமே நம்ம எனக்கு தேவைனாலதான் ஆண்டு தேடுறோம். வகுச்ச வழியா வகுச்ச ஆஸ்பத்திரி எல்லாரும் போவாங்களா? பிரச்சனை இருக்கும் போது ஆஸ்பத்திரி போறோம். அப்ப அதே போலதான் பிரச்சனை இருக்கும் போது கடவுள் தேடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அங்க என்ன இல்ல, பிரச்சனைக்குரிய காரியம் என்ன இல்லை. அவன் என்ன சுபிட்சியமா வாழ்றான், நினைச்சா வாழ்றான். எத்தனையோ ஒய்ஃப் வச்சுக்கிறான், எத்தனையோ. அப்போ இன்னைக்கு ஒரு ஒய்ஃப்னா நாளைக்கு ஒரு ஒய்ஃப், அதே மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க. சோத்திரம். அது சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, ஆனா நடக்குது இங்க. அப்படிப்பட்ட தேசத்துல நடக்குது. அதே அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் தான் இங்க இருந்தது. அதனாலதான் கடவுளை தேடக்கூடிய உணர்வுகள் இல்லை, தெய்வ பயங்கள் இல்லை. அதுக்கு காரணம் ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யவான், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்ப என்ன போகவே பிரவேசிக்க கூடாத காரியம். சோத்திரம். அப்ப அதெல்லாம் வேணும். அப்ப அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் தேசங்கள் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் இருக்க போது வேற சொல்லி 23 தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யம் 23 இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள போகவே வாய்ப்பில்லை. அப்ப நம்ம எதுக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்றான்? அந்த பூமியிலுடைய வாழ்வு மட்டும்தான், பூமிக்குரிய ஜீவியத்தை மட்டும்தான் அவன் ஜீவிக்க என்ன பண்றான்? ஜீவிக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, அடுத்து இந்த பூமிக்கு அடுத்து ஒரு வாழ்வு இருக்கு என்பது அவனுக்கு என்ன பண்ணல, அந்த வெளிச்சமும் இல்லை, அவன் அறியல. ஏன்னா அவனுக்கு ஏற்றபடி என்ன பண்ணல, சொல்லல. அதனாலதான் முதிர்ந்த வயசானவங்க மட்டும்தான் அங்க போறாங்க. அப்படி வயசானவங்க கூட அங்க எப்படிப்பட்ட இருப்பாங்க தெரியுமா? வயசானவங்க தானே என்ன பண்ணணுமா, தானே என்ன பண்ணணும். இன்னைக்கு அப்படிலாம் நடக்குது. சோத்திரம். பெத்த பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்க, தானே தற்கொலை ஊசி போட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க அப்படிப்பட்ட தேசத்துல இன்னைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோத்திரம். ஏன்னா பார்க்க முடியல, பராமரிக்க முடியல அவங்கள. ஆமாம்மா, அதேதான்.
அப்ப இப்படியாப்பட்ட நிலை, அப்ப எப்படியாப்பட்ட நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ணல? கடவுளை. அப்ப எப்படி தானா தற்கொலை செய்யலாமா? வேதம் சொல்லுதுல்லவா, என்ன சொல்லுது? போக முடியாது. அப்ப தானா தன் ஜீவனை மறித்தாலே, தற்கொலை செய்தாலே என்ன முடியாது? வேதம் கட்டு. அப்ப எல்லா நிலையிலும் போவதற்கு தடையாக இருக்கிறது. சோத்திரம். ஐஸ்வர்யம்ங்கிற காரியம் ஒரு மனுஷனை அவருக்கு எடுக்கப்படும் போது எல்லா நிலையிலும் அது தடையாக இருக்கிறது. சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுது இந்த இடத்துல, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாகும். ஒட்டகத்தின் காதுல ஊசி நுழைவதுக்காக அந்த காலத்துல எருசலேம் அந்த ஒரு இடத்துல காதுல இருக்கும். அதுல என்ன பண்ணலாம்? ஒட்டகம் என்ன பண்ணலாம்? ஈஸியா நுழைச்சி ஈஸியா போயிடுமா? அது ஈஸியா போயிடும். அது எப்படியாவது போயிடுமா? ஆனா அது போயிடுமா? ஆனா பணக்காரன் போக முடியாது. அல்லேலூயா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாளில கூட ஆண்டுடைய கரத்துல அப்ப எது நமக்கு வேணும் அப்படின்னா, மனுஷரால் கூடாது. எது மனுஷரால் கூடாது? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க போக முடியாது. நீ எல்லாத்தையும் வாங்கிடலாம், எல்லாத்தையும் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போக முடியாது. இந்த பிரசங்கத்தை நான் விதமா எடுக்கிறேன். சோதரம். இந்த பிரசங்கத்தை நான் விதமா எடுக்கிறேன். எது கூடும்? நமக்கு தேவை எதுக்கு? எது நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிறோம்? நித்தியத்துக்கு போகணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். சோதரம். அதுக்கு தான் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதுக்கு தான். நமக்கு கூடாத காரியம் ஒன்று. ஏசப்பா அன்னைக்கு அதான் சொன்ன பஸ் காலேஜ், ஏசப்பா அவர் பூமியில் இருக்கும்போது அநேக அற்புதம் செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சுக்கிறாரு? செஞ்சாரு செய்யறாரு. கூட பாட்டு செஞ்சாரு, செவருன கேட்க வச்சாரு, ஊமையான பேச வச்சாரு, தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரு, மறிச்சு போன உயிரோட எழுப்ப எல்லாம் செஞ்சாரு. நமக்கு ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உன் சுய சிந்தையோடு சுய பலத்தோடு பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு என்ன வேணும்? தேவனுடைய உதவி வேணும். சொல்றோம். அல்லேலூயா. தேவனால தான் ஆகும், கர்த்தரால தான் ஆகும். கர்த்தருடைய உதவி இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு. அப்ப தேவனாலே எல்லாம் கூடும். அதான் வேதம் சொல்லு 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இது யாரு சொல்றா? சீசர்கள். அல்லேலூயா. அப்ப சீசர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இயேசு சொல்லுகிற பதில். சோதரம். அப்ப இந்த நாளில கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எந்தெந்த காரியத்துல நம்ம எவ்விதமாக நம்ம ஆண்டவரிடத்துல இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். எல்லாவற்றையும் மனுஷனாலே உருவாக்க முடியாது. உருவாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நீங்க பாருங்க, யுத்தம் நடக்குது தேசத்துல, ஆதாரம் கிடைக்கல. கிடைக்குதா? ஆதாரம் கிடைக்காம என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? சாகுறாங்க. சின்ன பிள்ளைங்க சாகுறாங்க. கண்ணால பாக்குறோம். வேற எங்கேயும் கிடைக்கல. நம்ம கண்ணாலே என்ன பண்றோம்? பார்த்து நாள்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கிடைக்கல. ஆனா சாப்பாடு போகுது. என்ன பண்ணல? அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவ்வளவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட நாட்கள்ல தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சூழ்நிலையில் மத்தியிலும் கூட நாம் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை தான் உண்மை. சோதரம். இன்னைக்கு நம்ம ஆதாரம் இன்னைக்கு கிடைக்குதுன்னா கர்த்தருடைய தயவு. நம்ம அதுதான் சொல்லணும். தம்பி சொன்னது பாருங்க, போக்குவரத்துல போயிட்டு வந்தனா, ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வந்தா திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா தான் வீட்டுக்கு சந்தோஷம். சோதரம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அப்ப இந்த நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப எந்த நிலையில நம்ம ஆண்டவர் சார்ந்து இருக்கணும்? எல்லா நிலையிலும் ஆண்டவர் சார்ந்து அவரால் தான் முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். சோதரம். அப்பதான் அவர் நமக்காக நம்ம சோதரம் செய்ய முடியும். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு மார்க்ல, அதே மார்க்ல 9வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம் வாசிங்க. 17, 18, 19, 20 மார்க்ல. ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன்.
அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை புகட்டிவிடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவர் பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருக்கேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தலையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஆமென். பாருங்க, இந்த 17 வசனம். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன் சொல்லுவாங்க. அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள், அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு ஊமையான ஒரு மனுஷன், ஒரு குழந்தைய, ஒரு பையனை என்ன பண்றாங்க, ஏசப்பாக்கு முன்னாடி கொண்டு வராங்க. கொண்டு வருகிற காரணம் என்ன, நோக்கம் என்ன? எப்படியாவது இயேசு இடத்துல என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்கிற விசுவாசம், நம்பிக்கை யாருக்கு உண்டு? அந்த பையனுடைய தகப்பனாருக்கு. அதைத்தான் 2வது வசனம் சொல்லுது, அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது பாத்தீங்களா, இந்த சம்பவம் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறான், எங்க போயிருக்காரு அந்த அப்பா சீசர் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப சீசர்களால அந்த காரியம் என்ன பண்ணல, முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு யாருக்கிட்ட? ஏசு அப்பாட்ட. இப்ப அந்த 19வது வாசிங்க. அவர் பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, என்ன அர்த்தம்? இந்த தகப்பனார் விசுவாசிக்கிறார். யார்? எப்படியாவது சுகமாகும் சொல்லி விசுவாசிக்கிறார். அப்ப சீசர் இடத்துல என்ன உண்டு, என்ன இல்லாம போச்சு? விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்துல இன்னைக்கு வர அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம். என் ஆண்டவராலே முடியும்ங்கிற நம்பிக்கை அந்த தகப்பனார் இடத்துல இருந்தது போல சீசர் இடத்துல இருக்குமானால், இருந்திருந்தால் கண்டிப்பா என்ன, அந்த சுகம் உண்டாரு, அற்புதம் நடந்தது. அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல அற்புதம் வேணும் அப்படின்னா, ஒரு அதிசயம் வேணும்னா என் ஆண்டவரால முடியுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும். ஃபர்ஸ்ட் இருக்கணும். இது இருந்தா தான் நடக்கும், இல்லையா நடக்கவே நடக்காது. சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவால முடியுங்க, இயேசுவால முடியும். நம்புறீங்களா? கட்டிடத்தை கட்டி இப்போ ஒண்ணுமே இல்லை இருக்கலாம். என்னடா பாசிட்டிவ் சொல்றாரு. ஆமா, எங்க நாங்க இப்ப கல்லரோட அடிக்க முடியும். சோதனம் எங்க இயேசுதான். இயேசு நாங்க என்ன விசுவாசிக்கிறோம், அந்த வாங்குறதுக்கு தந்தாரு ஏசப்பா, வாங்குறதுக்கு கொடுத்தாரு அல்லவா. இப்ப கட்டுமானத்தை கரைந்து அவர் தான் தரணும். நாங்க யாருக்கு பாக்குறோம்? இங்க இந்த சபைக்கு தலைவர் யாரு? இதுக்கு எஜமான யாரு? அவர் தான். ஓனர் யாரு? அவர் தான். எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு எதை சொன்னாலும் அப்படிதான் சோதரம். ஆனா எல்லாமே அவர் தான். சோதரம். எங்களால ஒன்றும் இல்லை. சோதரம். எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன இருக்கு? அதுதான் இருக்கு. சோதரம். விசுவாசம். ஒன்றும் இல்லாம இருந்தாலும் அவைகளை உருவாக்குகிறவர் என் ஆண்டவர். சோதரம். இந்நாளிலே அவர் செய்வார். சோதரம். நம்ம விசுவாசிக்கிறோம். நான் தான் சொன்னேன், போன வாரமே சொன்னேன், விசுவாசத்துல வாமா வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொன்னேன். இது வரல, தோண்டிலாம் சொன்னேன். ஆமா, விசுவாசத்துல நாங்க சொன்னோம், நீங்க வெள்ளிக்கிழமை இந்த வாரம், அடுத்த வாரம் கண்டிப்பா வண்டி வராதுன்னு சொன்னேன். என்னமோ தெரியல, வாய்ப்பு வந்துச்சு. டாடா ஏசி வண்டி வராது. போன வாரமே நடந்து வந்தோம், தெரியுமா? நடந்து வந்தோம். அப்புறம் தெரிஞ்ச ஒரு பிரதர், ஆட்டோக்காரர் பிரதர் வந்தாரு. அவர் மூலமா இங்க வந்து இறங்கிட்டோம். சோதரம். போன வாரமே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சோதரம். ஆமா, உண்மையா சொல்றேன். அந்த வண்டியில ஏறி வரல நாங்க. நான் சொன்னேன், பாச பண்ண சொன்னேன், இல்லம்மா இன்னைக்கு சரியில்லை, வண்டியில ஏறி வண்டி ஏறுறது. அப்புறம் போன வாரமே அந்த ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. சோதரம். இது லாஸ்ட் வர அப்படின்னு சோதரம். அப்ப அதே போல ஆண்டவர் பண்ணாரு. ஒரு நடந்து வர வெக்கமா இருந்துச்சு. அங்க இருந்து ஐயோ வண்டி தூக்கிட்டு சுத்தி சுத்திக்கிறான்.
அப்புறம் ஆண்டவர் இன்னைக்கு சிந்தனையை எங்க எண்ணத்தை பார்த்து அப்படியே நம்ம சகோதரர் ஜார்ஜ்னு ஒரு பிரதர் இருக்கிறாரு. அவர் நான் கவனிக்கல, பிரதர் என்ன பிரதர் நம்ம கேட்ட சுயமா இருக்கிறது பட்டு அப்படி திரும்பி பார்த்து அவர் பார்த்து அவர் 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் ஒரே கூட்டி பழகிட்டு அப்புறம் வந்தோம். சோத்திரம். ஆண்டவர் எல்லாமே என்ன பண்ணுவாரு? சோத்திரம் செய்யறாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கல. சோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்துல கரெக்டா இருக்கணுங்க. சோத்திரம். நம்ம விசுவாசித்தா தான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும், இல்லாட்ட பார்க்கவே முடியாது. தேவனால கூடும் சும்மா பாட்டு பண்ண மட்டும் போதும். சோத்திரம். நாம என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நிக்கணும். விசுவாசத்துல நிக்கணும். இயேசு சமூகத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும்னா கர்த்தர் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். சொல்லுவோம் இந்நாள் வரை வெட்கப்பட விடல. அந்த அதிகாரியே சொன்னாரு, ஏங்க இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு நாள் வரும் தெரியுமா, எவ்வளவு கால் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ எவ்வளவு எனக்கு ஆச்சரியம் போச்சு. அப்ப இவ்வளவு நாள் என் காதுக்கு வரலையே. ஆமா அப்படின்னு சொல்ல. அதே போல ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிறாரு. சொல்றோம் நிகழ்த்தி. ஆனா அது அப்படியே போனா இப்ப இது கூட நாங்க பண்ணோம் 6 மாசம் இன்னமும் போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். எல்லாம் நன்மைக்கு தான். சோதரம் ஒரு வகை இல்ல, நன்மை இல்ல, நன்மை ஓடிப்போம். சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் இந்த மனாந்தரம். சோதரம் இன்னமும் போனா நம்ம கட்டுமானம் பண்ணிக்கிட்டோம், ஸ்டெப் எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். இப்படியே போட்டோம். வாரம் 500 ரூபா கொடுத்துட்டு வாரம் அந்த சேர்த்திக்கு வச்சு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரி டாடா ஐஸ் கட்டி வச்சு இப்படி. ஆனா ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அப்ப நமக்குள்ள விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? விசுவாசம் வேணும். கட்டணும், கட்டுமானம் பண்ணி கட்டணும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நான் இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ சோத்திரம், இல்லாம வந்தாலும் பரவாயில்ல. சோத்திரம். தன்னுடைய சரீர உழைப்பை கூட நீங்க என்ன பண்ணணும்? சோத்திரம். ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணுங்க? சோத்திரம். கொடுக்கப்படுகிற போது அதுக்குரிய நன்மைகளை, அதுக்குரிய பிரதிபலை கதை தருவார். ஆமா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. நான் சொல்ல விரும்புகிறேன், இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன். பாஸ்டர் பணம் கொடுக்கணும். எங்க இன்னொன்று சொல்றேன், பாஸ்டர் கஷ்டப்படுறாரு மட்டும் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் கஷ்டமே படல, என்னைய ராஜா கூட வச்சுக்கிறேன். சொல்றேன் அந்த எண்ணம் வேணாம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணும்? ஏசப்பா அப்படி கிட்ட இன்னொன்று சொல்றேன், இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பணும். என்னடா பாஸ்டர் அவர் பேருனால சர்ச்சு லேண்ட் வாங்கியிருக்கிறாரு, அந்த ஐயத்தை நீக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா கீழே இப்ப அவங்க சொன்ன விஷயம் தான், பேர் என் பேர் இருக்குது. சோதரம் அட்வொகேட் ஆலோசனை கேட்டேன், பாஸ்டர் இது தூய மண்ணா யூஸ் பண்ணிக்கீங்க. ஏன் அப்படின்னா கீழே உங்க பேர் இருக்கு, லேண்ட் இருக்கட்டும், மேல உங்க டெஸ்ட் நேம்ல கிரே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரை எழுதி வச்சுக்கோங்க, அது நல்லது அப்படி சொல்லி அட்வொகேட் ஆலோசனை கேட்டு தான் அந்த லேண்ட் வாங்கும் போதே, கிரே பண்ணும் போதே அதுக்கு சில காரியத்தை ஆலோசனை கேட்டு தான் அந்த காரியத்தை பண்ணேன். அந்த ஐயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுங்க. என்னோட பாஸ் வந்து அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வீடு நீங்க கட்ட வேணாம், ஆலயத்தை விட்டு நீங்க கட்டுங்க. சோத்திரம். புரியுதுங்களா? சோத்திரம். அதனால வீட்டுக்கான காரியத்தை நாங்க யோசிக்கல, சிந்திக்கல. சூழ்நிலை ஆலோசனை கேட்டப்ப, ஏன்னா சச்சினும் தரமாட்டாங்க. இப்ப அப்படி இருந்தனாலதான் இந்த காரியம் வந்து சோத்திரம். இல்லைன்னா வந்திருக்காரு. சோத்திரம் வரவே வராது அவ்வளோ. அப்போ அப்புறம் மறுபடியும் ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் இப்படி பண்ணினா உங்கள் பேரில் வாங்கிட்டு அதை மேலே நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டு தான் இந்த காரியம் ஓகே ஆகும். சோத்திரம். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து திருத்தம் பண்ணணும். சோத்திரம். என்ன பண்ணணும்? மேல் ஸ்தலத்தை பிரேயர் வருஷம் கொடுத்துருக்கலவா, அதுக்கு மேலே ஒரு ஸ்தலம், ஃபர்ஸ்ட் கூட செகண்ட் கூட 2 கூட வரையும் என்ன ஆண்டவருக்காக என்ன பண்ண, நாங்கள் டெஸ்ட்டுக்கு தானம் பண்ணி கொடுக்குற மாதிரி. சோத்திரம். இப்படி பண்ணி எல்லாம் ரூல்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சோத்திரம். ஆலோசனை எப்படின்னா அட்வொகேட் மூலமாக தான் ஆலோசனை கேட்டு தான் இப்படிப்பட்ட சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே நாங்கள் சுயமாக சிந்திக்க விரும்பலை, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளேயே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாமே எங்களுடைய கிடையாது. சோத்திரம். அதனால ஆண்டுடைய கருத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து தான் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால அதுக்குரிய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த காரியத்தை கஷ்டப்படணும். சரி, அப்ப இந்த வேத வசனம் சொல்றது போல நம்ம விரும்புகிற ஒரு காரியம். அப்போ என்ன வேணும்? நமக்குள்ள விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். வேதத்துல வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்துல,
அவனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையில விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். சோதரம். அதே போல இந்த நாட்களில இயேசப்பா இந்த நாள் என்ன பண்ணார் சொல்லுமா? இயேசுக்கு அன்னைக்கு சீசர்கள் மத்தியில் அப்படியே நடந்தது அல்லவா? அதே போலதான் அந்த ஊமையனை, அந்த நுரை தள்ளக்கூடிய அந்த தம்பியை என்ன பண்ணாங்க? இயேசு இடத்துல கொண்டு வர முடியுமா? அதே சம்பவம் தான் நடந்தது. ஆனா இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? இயேசப்பா என்ன பண்ணாரு? 21ஆம் வசனம். இயேசப்பா என்ன பண்ணாரு? அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ஆமென். பாத்தீங்களா? ஒரு வயது, சிறு வயது, 2 வயது இல்ல, சிறு வயசுல இருந்தே அந்த காரியம் இருந்தது. இப்ப இந்த சம்பவம் இன்னமும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அப்ப இதை கண்டு உடனே இயேசு என்ன பண்ணாரு? இவ்வளவு நாளும் நடந்த அந்த சம்பவத்தை அந்த பையன், அந்த தகப்பனார் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாரு. அவருடைய தகப்பனார் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா, எவ்வளவு பாடுகள் இருக்கும். ஆனா அவைகளை அறிந்து இயேசு என்ன பண்ணாரு? சுகத்தை கொடுத்தார். அதே போல இந்த நாட்களில நம்முடைய வேதனைகளை, நம்முடைய உபத்திரங்களை, எல்லாவித நெருக்கங்களையும் அறிந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். சோதரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தை அறிந்துக்கிறாருங்க ஃபர்ஸ்ட். அந்த தகப்பனை வேதனை படுகிறார் என்பதை இயேசு என்ன பண்ணாரு? அறிந்திருந்தார். அப்ப அதே போல நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய சிந்தனையை அவர் அறிந்திருக்கிறார். சோதரம். அதனாலதான் வேதம் சொல்லுது அந்த இடத்துல 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் என்னதான் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிரங்கி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்ப அது இந்த அளவுக்கு அந்த தகப்பனார் தன்னுடைய இயேசுவிடத்துல சிந்தையோடு, தன் மன இறுக்கத்தோடு, தன் பட்ட அந்த வேதனையை உணர்ந்து இயேசுவிடத்துல கூறுகிறார். எப்ப அநேக முறை தண்ணீர்ல தள்ளி, தீயில தள்ளி கொலை செய்ய முடியும் பிசாசு என்ன பண்ணா? அவனுக்குள்ள பிசாசு, அவனுக்குள்ள ஆவி என்ன பண்ணுச்சு? அமிதமா வேதனைப்படுத்தியதான். சோதனம். இன்னைக்கு அநேகம் பண்றாங்களே, தற்கொலை பண்ண போறாங்களே. இப்ப புரியுதுங்களா? புரியுதா? அப்ப என்னது? தானா பண்ண போறாங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? அந்த காரியத்தை செய்ய போகுது. அதைத்தான் இங்க பைபிள் சொல்லுது. அப்ப இவ்வளவு பிரச்சனை மத்தியில அந்த தகப்பனார் அதை கண்டு எவ்வளவு வேதனை இருக்கும். அப்ப அந்த வேதனையை, அந்த வேதனை மத்தியில, அந்த பாடுகள் மத்தியில இதை அறிந்து இயேசு அந்த அற்புதமான சுகத்தை அவர் தர விரும்புகிறார். சோதரம். அப்ப அதே போல இன்னைக்கு பாக்குறோம், நம்ம பார்க்க நீங்க நேரடியாக அனுபவிக்கிறீங்க சிஸ்டர். இப்ப இதுதான் காரணம் என்ன? இந்த ஆவிதான், தீ ஆவிதான். அந்த தீ ஆவிதான் என்ன பண்ணுது? அப்படி வேதனைப்படுத்துது, கோபப்படுத்துது, அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாமே. அப்ப எல்லாமே அந்த ஆவி. அப்ப அந்த ஆவியை துரத்தணும். இப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் இருந்தால்தான் அந்த அற்புதம் நடக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். மீண்டும் அவருடைய தகப்பனாரை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தை நாட்டி பார். அல்லேலூயா. அதே போல இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன பண்ண? விசுவாசம் இருக்கணும். நீ விசுவாசிக்குமே அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும். அப்ப அந்த அற்புதம் நடக்கும். அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்துல அந்த அற்புதம் வேணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு நன்மை வேணும், மேன்மை வேணும் அப்படின்னா அவரால் தான் வரும். ஆனா விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் நமக்கு, இந்த விசுவாசத்துல இருந்தோம்னா அந்த அற்புதத்தை செய்வார். வேதத்துல வாசிப்போம். ஆகாயத்துக்கு தேசி முதல் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1001 பழைய பாட்டு. 1001 ஆகாய் முதல் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். பாருங்க, இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை என்ன பண்ணுமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஜீவியத்தை ஃபர்ஸ்ட் சிந்தித்து பார்க்கணும். அடுத்து 7வது வசனம், உங்க வழிகளை என்று. ஆமென். பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் மீண்டும் மீண்டும் அந்த வாசகத்தை சொல்லுகிறார். சோதரம் இடத்துல. அப்ப நம்ம ஜீவியத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எந்த அவர் விசுவாசிக்கிறோமா, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? சிந்திக்கணும். இப்ப எந்த அளவுக்கு சிந்திக்கணும்? எவ்வளவு எப்படியாப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம், எப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன
எண்ணங்கள் சிந்திக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வேதம் சொல்லுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? அந்த அற்புத அடையாளத்துக்கு நமக்கு மெயினா என்ன வேணும்னா, நம்முடைய சிந்தனைகளின் எண்ணங்கள் ஆண்டு மேல அந்த விசுவாசத்துடைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். சோதரம் வாசிங்க அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறார்களே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சம் சோத்திர வேதம் சொல்லுது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். அநேக காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். அப்படியாவும் இப்படியாவும் இதை செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆபசமான எண்ணத்துல உலக சின்னத்துல நாம் என்ன பண்றோம்? பிரயாசப்படுறோம். தேவனை சார்ந்து இல்லாம, கர்த்தரை சார்ந்து இல்லாம, அவர் மேல விசுவாசம் இல்லாம, அவர் மேல நம்பிக்கை இல்லாம அநேக காரியங்கள் தான் இதை செஞ்சிருவோம், இதை செயல்பட்டுருவோம், இது ஆயிடும் சொல்லி நம்ம என்ன பண்றோம்? உலக சிந்தனை, என்னுடைய சுய சிந்தையில நான் சிந்திச்சு செயல்படுறேன். அப்படி செயல்படப்படும் போதுதான் என்ன ஆகுமா? சோத்திரம். என்ன ஆகும்? என் வீடு பாழாய் கிடக்கும் போது அப்ப என்ன பண்ணோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதை குறிச்சு? பாழாய் கிடக்குது. அதை குறிச்சு நம்ம சிந்திக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாம இருக்கு திருச்சபையில. திருச்சபையில பரிசுத்தம் இல்ல. திருச்சபையில என்ன இல்ல? வசனம் இல்ல. என்ன இல்ல? வசனம் இல்ல. என்ன பேசுறாங்க சபையில? இன்னைக்கு என்ன நடக்குது திருச்சபையில? பிளஸிங் தான். ஆமா, ரமணி சிஸ்டர் சொன்னது போல ஆசீர்வாதம். ஒரு கண்டிப்பான ஒரு காரியம் இல்லை, எச்சரிப்பு இல்லை. இயேசுவோட நம்ம இருப்போமானால் இயேசுவா நம்மளை ஆசீர்வாதம். அப்ப இந்த எதை குறிச்சு யோசிக்கணும்? சபை பாழாய் போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதெல்லாம் சிந்திக்கணும் இல்லை. நம்ம என்னுடைய காரியம் சொல்லுங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது என்று. இப்படி எனக்கு அது கிடைச்சி இது கிடைச்சி அவ்வளவு எதிர்பார்த்தேன், இவ்வளவுதான் கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் போகுது. ஆனா ஆண்டவர் சொல்லிடலாம், ஆலயம் எங்க போகுதா? ஆளாய் போகுது. அதை பத்தி சிந்திக்கல, இதை பத்தி யோசிக்கல. என்னுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவுதான் கிடைச்சதுங்க, இவ்வளவுதான் கிடைச்சதுங்க. இப்ப நான் சொல்லணும், இப்ப நானே வச்சிருக்கேன். ஆமா, இவ்வளவு மக்கள் வருவாங்க எதிர்பார்த்தேன், இவ்வளவு மக்கள் வரல. இவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு மீட்டிங் வச்சேன், இவ்வளவு செலவு பண்ணேன், இவ்வளவு மக்களை பார்க்கலாம்னு பார்த்தேன், இவ்வளவு மக்கள் வரலையே. இப்படியான போயிட்டு. அப்ப இதுல இல்ல, நம்ம எதுக்காக இருக்கோம்? இதுல நம்ம எதிராக இருக்கோம். ஜனத்தை கர்த்தருக்கு நேராக நடத்தணும், கர்த்தருடைய திருவசனத்துக்குள்ள கொண்டு போகணும், அவன் சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணணும்? கால் மூடி நிக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே இல்லை. நீங்க என்னைக்கு ஆண்டுடைய திருவசனத்தை கேட்டு அந்த வார்த்தைக்குள்ள நின்றாலே ஆசீர்வாதம் உருவாகும். சோதரம் வேற எங்கேயுமே போக தேவையில்லை. இது தெரிய மாட்டேது. சோதரம் நீங்க என்ன பண்றாங்க? அந்த மனுஷன் ஜெபம் பண்ணா போகுது. இது யாரு பண்ண போகுது? இந்த வேதம் சொல்லு பாருங்க, நீங்க சொல்லு பாருங்க, என்ன சொல்லு பாருங்க. வாசிக்கலாம் வசனம். அதே ஆகாயில 2வது அதிகாரம் 2:5. எகிப்திலிருந்து புறப்பட்டுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்க. சோதரம் பாருங்க, அந்த 5வது வசனம். நாங்கள் உங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போதே நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்க அப்படிங்கிற சோதரம். இங்க அன்னைக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த சன இஸ்ரவேல் மக்கள் நாட்கள் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திலேயே அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மக்களை புறப்பட்டாங்களே, எந்த மக்கள்? எவரே ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்கல்ல. அந்த ஜனங்கள் புறப்பட்ட போது ஏதாவது குறை வந்துதா? வந்துதான்.
இல்ல குறைவு வந்துதான் கடை, குறைவு வந்துதான். வழியெல்லாம் வாங்கி நல்ல ஆகாரம் கொடுத்தாரு. ஆமா சரி, குறைவு வந்ததா? கர்த்தர் குறைவே வைக்கல. சோதரம். இந்த ஜனங்க கேட்டாங்க, எனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க, தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, குறைவு வந்ததான் கேட்டேன். சோதரம். அதுதான் மெயின். சோதரம். என் ஆண்டவர் ஆதாரம் இல்ல, பற்றாக்குறை வந்தது, போறதுக்கு வழி இல்ல, செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வன் துரத்தி வரா சொன்னாங்க, இருந்தாங்க. ஆனா வழி இல்லாம இருந்தா வழி திறந்தாரா இயேசு? ஆதாரம் எனக்கு இறைச்சி இல்ல அப்படின்னு சொன்னாங்க, இறைச்சியை கொடுத்தாரு. இறைச்சி எனக்கு ஒரு பீஸ் தான் கிடைச்சது, அடுத்த பீஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்களா? பற்றாக்குறை வந்ததா? ஆண்டவராய் இயேசு கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் மிகுதியாக இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. இதுதான் உண்மை. சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா கர்த்தர் நடத்தினார், ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்தினார். என்ன நடத்தினார்? தான் போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன ஆகல? பழசாகல. தன் காலில் போட்டக்கூடிய பாதரட்சிகள் என்ன தேய்ச்சி போகல. கர்த்தர் அந்த நாட்களில் 40 ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தினார், ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்தினார். பின்னோக்கி போனாங்க, ஆனா தேவன் அவர்களை முன்னோக்கியே கடந்து சென்று போனார். சோதரம். பின்னோக்கி ஓடி வந்தாங்க, பின்னோக்கி வந்தாங்களா? தேவன் அழைத்தார், ஏத்திலிருந்து அழைத்தார், பின்னோக்கியே நடத்தி சென்றார். சோதரம். ஆனா ஜனம் பின்னோக்கி இழுத்தது, பின்னோக்கி விடவே விடல. சோதரம். தேவன் முன்னோக்கியே நடத்தி சென்றார். அதே போலதான் அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம 4ஆம் வசனம் அதிலே வாசிக்கலாம். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல சேனைகளின் கர்த்தராகிய சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த இடத்துல என்ன நடக்குது? சோத்திரம். அற்புதம் நடக்குது. அப்ப அந்த அற்புதத்தை நடக்கிற அந்த ஆண்டவரை நாம் சார்ந்து இருந்தா அற்புதம் நடக்கும். சுய சிந்தையோடு சுய புத்தியோடு நாம் இருக்குமானால் போச்சு. அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை நாம் நடத்தப்படுகிறது பார்க்கிறோம். அநேக காரியங்கள் மாம்சத்தில் என்ன பண்றாங்க? பின்னோக்கி தான் போனாங்க. ஆனால் ஆண்டவர் முன்னோக்கியே நடத்தினார். ஏன்னா எய்த்திலிருந்து அந்த ஜனத்தை நடத்தப்படுகிற போது அவர் சொன்ன வாக்கு தத்துவமும் உடன்படிக்கையின்படி கர்த்தர் நடத்தினார். அப்ப அதே போல நீங்க தேவனால எல்லாம் கொடுனா நம்மளை எதுக்காக கொடுனா அவருடைய ராஜ்யத்துல நம்ம நம்மளை கொண்டு பிரவேசிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப கூடுவோம். நம்மளால ஆண்டவரால என்ன பண்ண முடியும்? கூடுமா கூடாது? நம்ம எதுக்காக நீங்க இந்த இடத்துல கூடுறோம்? இந்த கூட்டம் ஆண்டவரை இன்னும் அறியணும், அவருடைய நீதிக்குள்ள பிரவேசிக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகணும். சோதரம். அவருடைய நீதியில நம்ம பிரவேசிக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்கு தான் போடுறோம். அப்ப அது ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணணும்? நாள்தோறும் சபைக்குள்ள எதுக்கு வரோம் அப்படின்னா சரி செய்வதற்கு. எதுக்காக வரோம்? சரி செய்யணும். என்ன சரி செய்யணும்? நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளணும், அவருக்குள்ள என்ன போகணும் இருக்கணுங்கிற அந்த ஒரு காரியம் தான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கிறிஸ்துவுக்குள்ள, அப்ப இந்த நாளில கூட ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? பிரவேசிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம பண்ணோம் ஏற்றுக்கிறோம். சோத்திர விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த நாளில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம், வேதம் சொல்லப்பட்டது போல வாசிக்கலாம். 18வது வசனம் வாசிக்கலாம். ஆகாய். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில தேவனுடைய ஆலயத்தை கட்டப்படுமான பணியில நாட்களில் செல்லப்படுகிற போது எனக்கு இந்த வாசனத்தை நான் நைட்டு நான் 1 மணிக்கு மேலே இதை எடுத்து தியானிக்க முடியும் போது எனக்கு நான் இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு இது வித்தியாசமாக தான் போகும். எனக்கு சொன்ன காரியம் அப்படின்னா, என்ன மாதம்? 9வது மாதம். ஆமா சோத்திரம். 25ஆம். ஆமா சோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த நாள் வரைக்கும் நான் பேசி ஆண்டவரை கேட்டேன், என்ன ஆண்டவரே இல்லை
நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அஸ்திவாரம் போட போறேன். சோதரம் நான் போட போறேன். அப்ப இது என்ன என் ஜனத்து சொல்லு, விசுவாசத்துக்குரிய காரியத்தை நீ என்ன சொல்லு அப்படிங்கிற விசுவாசத்தை குறித்த காரியம் கூட நீ பேசு. சோதரம் ஏன்னா விசுவாசம் அவங்களுக்கு என்ன வேணும் வேணும். அதே போல எனக்கு விசுவாசம் இல்லைதான், என்ன இல்லையே. அப்ப அதனாலதான் ஆண்டு சொன்ன இந்த வசனத்தை எடுத்து எனக்கு காமித்தார். சோதரம் சொருவேலே அந்த 4வது வசனத்தையும் எனக்கு காமிச்சாரு, இந்த 18வது வசனத்தை காமிச்சாரு. முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே, அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை எவ்விதமாக இருந்ததோ அதே போல இந்த நாட்கள் என்ன பண்ணுவேன், அஸ்திவாரத்தை நான் போட போறேன். இன்னொரு விஷயம் நடந்தது. சோதரம் திடீர்னு நாங்கள் இந்த என்ன பண்ணுவோம், நேற்று இல்லை, திடீர்னு நாங்கள் எனக்குள்ள ஆண்டு உணத்துல இல்லை, எங்கள் பாச அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம், இன்னும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நமக்கு ஆண்டு உணத்துல உடனே ஃபோன் பண்ணி, இல்லைம்மா நீங்கள் எப்போ டைம் கொடுங்க, சீக்கிரம் வந்து தோம் பண்ணி கல் வச்சுட்டு போயிருங்க, கட்டிடத்தை நாங்கள் துவங்க போகிறோம். சோதரம் உடனே அவங்க என்ன டக்குன்னு ஃபோன் பண்ணி வாரம்பா அப்படின்ட்டாங்க. சோதரம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாரு. அப்ப எல்லாமே கர்த்தர். அப்ப எது நம்முடைய விசுவாசத்தினாலே கூடும். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற ஒரு காரியம் தான். அதனாலதான் என்ன சொல்லுது, சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்க. சென்ற காலம் அந்த இடத்துல நடத்தணும். எனக்கு அப்படியே பயங்கர சொல்றாங்க, இங்க வந்தது எப்படி, காட்பாடிக்கு வந்தோம், எப்படி இருந்தோம், அங்கெல்லாம் எப்படி நடந்தது, கர்மேல்ல எப்படி நடந்தது, அப்புறம் அங்கே அந்த வீட்டுல எப்படி நடந்தது, எல்லா விஷயத்தையும் ஆர்டர் பண்ணாரு. எல்லாம் நான் தானே நடத்துறேன், இதையும் நான் நடத்துவேன். அல்லேலூயா. சோதரம். அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ விசுவாசமாயிரு. அப்ப என்னைக்கும் சொன்ன, நீ விசுவாசமாயிருப்பா. எனக்கு தான் இந்த போதனைலாம் தப்பா நினைச்சாங்க. இந்த போதனைலாம் யாருக்கு, உங்களுக்கு. அப்படி எடுத்துக்கிட்ட சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசத்துக்குரிய காரியம் எனக்கு என்ன வேணும், அதுக்காகவே ஆண்டவர் நேற்று 1 மணி கூட நான் படுத்து எழுந்தோம், ஒரே படுத்து எழுந்தோம். கரெக்டாக 1 மணி 37 மணி வரைக்கும் நான் அப்படி ஒரு சம்பவத்தை நான் இது சில நாட்கள் கடந்து போச்சு. சோதரம் அப்புறம் போய் 3 மணி வரைக்கும் 2:45 வரைக்கும் குறித்து எனக்கு என்ன பண்ண சோதரம், எனக்கு பிரசங்கம் பண்ண சோதரம். ஆண்டு இதெல்லாம் எடுத்தது காமிச்சிட்டே இருந்தார். சோதரம் இப்படி இல்லை ஆண்டு நாளைக்கு பேசணுமே, அதுக்கான செய்தி அது கொடுக்கவே இல்லை. சோதரம் லாஸ்ட் வரைக்கும் நான் எனக்கு பேசுனது உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். கத்துபடி நான் சோதரம் உங்களுக்கு புரிக்க புரியுது சோதரம். அப்ப என்ன அர்த்தம், இதுதான் உண்மை. சோதரம் அப்ப இதெல்லாம் செய்வேன். அப்ப என்னது வேணும், முன்னாடி என்ன நடந்ததோ அதே போல வாசித்தோம் அல்லவா, 5ஆம் வசனம். நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எதுக்காக ஆண்டு, அவர் ஆராதிக்க முடியாது, என் ஜனத்தை கொண்டு போக முடியாது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் தெளிவா பேசுறார். சோதரம் அப்ப எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கரம், அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல நம்மளை நேசிக்கிறார். சோதரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. அவர் என்ன பண்ண, நம்மளை நேசிக்கிறார். சோதரம் அந்த நேசத்தினாலதான் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். சோதரம் இந்த நாளில ஆண்டு நம்ம செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தணும். நான் நினைச்சு பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டு செய்வார்னு சொல்லி. மீண்டும் அந்த காரியத்துல மீண்டும் ஒரு நாள் சீக்கிரம் நம்ம சபையாராய் சேர்ந்து அதே இடத்துல கூட போறோம். சோதரம் அல்லேலூயா. விடுதலையோடு ஆராதிக்க போறோம், மகிமையா ஆராதிக்க போறோம். அதுக்கு பின்னாடி என்ன போறோம், சபையாரா சேர்ந்து என்ன பண்ண போறோம், கல் வைத்து துவங்க போறோம். சோதரம் அந்த நாள் விசேஷமான நாளா இருக்கும். அந்த நாள் நிச்சயிக்கலா இருக்கலாம். அந்த எந்த நாளும் தெரிவிக்கல. அந்த நாளை நம்ம சூஸ் பண்ணும்போது அதிகாலையில் நம்ம அந்த காலையில் ஏதோ ஒரு நாளை நியமிச்சு என்ன பண்ணுவோம், ஊழியக்காரங்க வருவாங்க. அதை நம்ம சபையாராக எடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த காரியத்துக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்லப்பட்டது போல ஐயா சொன்னாங்க, ஒரு இன்ஜினியர் ஆலோசனை நமக்கு தேவைன்னு சொன்னாங்க. அந்த இன்ஜினியருடைய ஆலோசனைப்படி அந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்போம். தேவ சித்தமானவர்களை கர்த்தர் நியமித்த அந்த காரியத்தை செய்வார். சோத்ரம். ஒரு சில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நீங்க இப்ப பேசுற வார்த்தை உங்களுக்காக இல்ல, தேவன் என்னோடு பேசுற வார்த்தையாக நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நைட்டு 1 மணிலிருந்து என்னோட பேசினார். அதுதான் சில காரியத்தை மட்டும் உங்ககிட்ட தெரிவித்திருக்கிறேன். சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் இந்த நாளிலே கூட ஆண்டுடைய சமூகத்துல ஒரு சில ஆண்டு ஒப்பு கொடுப்போம். எல்லா மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். அல்லேலூயா. மனுஷரால் ஆகாதுதான் என் ஆண்டவராலே ஆகும். சோத்ரம். மனிதரால முடியாது, மனுஷரால முடியாது, என் ஆண்டவராலே ஆகும்.
அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆவியானவர் சோதரம், பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். சோதரம், என் ஆவியானவர் உங்களிலே, உங்க நடுவிலே, அவர் சொன்ன வார்த்தை, ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே இருந்து அப்பா நிலை கொண்டிருப்பதற்காக மகிமை. அந்த மகாபெரிய பரிசுத்த தெய்வம் இந்த நாளை தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமா நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அந்த இடத்துல ஆராதிக்கவும் துதிக்கும்படியாகவும் செய்த அந்த கிருபைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது செய்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. நாளை வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்களில் ஆண்டவரே, இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வரும் உதவி செய்யும். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் என் நாளிலே கலந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் உடைய வருகை வரையும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கோடி கோடி